ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளோ நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், லைன் பை லைனாக படிச்சுக்கிடுங்க. நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நமக்கு இருக்குது, இந்தியா பரப்பளவில் பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 7வது பெரிய நாடு. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. சரி, நீங்கள் ரெண்டாவது ரீகால் பண்ணும்போது இந்த பாயிண்ட்லாம் உங்கள் மைண்டில் வரணும். கண்ணை மூடிட்டு திரும்ப இந்த பாடத்தை முடித்தோடனே திரும்ப உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தெரியுறதுங்கிறத ஞாபகப்படுத்தி வச்சுருங்க. ஸோ அதே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்தியா பரப்பளவில் உலகத்தில் 7வது பெரிய நாடு, ஆசியா கண்டத்துலன்னு பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நாடு. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சு படிங்க. இன்றைக்கி தான் ஜாகிரஃபி படிக்கிறோங்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது 7, அப்புறம் 2. ஸோ இந்தியா வந்து ஆசியா கண்டத்திலேருந்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையால் தான் பிரிக்கப்படுகிறது. அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த வேல்யூ கண்டிப்பாக படித்து வைக்கணும். 32, 87, 263 சதுர கிலோமீட்டர். 32, 87, 263. அதாவது இந்தியாவினுடைய பரப்பளவு ஸ்கொயர் கிலோமீட்டரில் கொடுத்துருக்கு. இந்தியாவினுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும்? 32, 87, 263. ஃபோன் நம்பர் படிக்கிற மாதிரி படித்து வச்சுருங்க. 32, 87, 263. இப்படி ஒரு 10 டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். 32 பல்லு, அது ஞாபகம் வச்சுருங்க. பல்லு 32 தானே அப்படி சொல்லுவாங்க. சரி, அப்போ 32ல் ஸ்டார்ட் ஆகுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. 32, அப்புறம் 87, அப்புறம் 263. சரி, ஓகே, இந்த பாயிண்ட்டையும் படித்து வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம புவினா நம்ம எர்த்தில் மொத்த பரப்பளவில் இந்த பரப்பளவு எவ்வளோ % அடிச்சுட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2.4%. ஓகேவா? அப்போது இந்த ஒரு பேராகிராஃபில் மட்டுமே நீங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா 7வது 2வது இமயமலையால் பிரிக்கப்படும் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 32, 87, 263 ஸ்கொயர் கிலோமீட்டர். மொத்த புவியியல் பரப்பளவில் இந்தியாவினுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வரும் 2.4% தான் இருக்குது. பூமியிலேயே இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 2.4% அப்படின்னு வச்சுடுங்க. அப்புறம் அடுத்தது வந்துட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துடுங்க. இந்தியாவினுடைய நில எல்கைகள். அப்போ இந்தியாவை சுற்றி நீங்கள் ஒரு மேப் வரைகிறீங்களா, இந்தியா மேப்பை வரையும் பொழுது அதனுடைய நில எல்கைகள்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்கை போகலான்னா, ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் சுற்றி அதே பாயிண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 15,200 கிலோமீட்டர். நீங்கள் காஷ்மீர்லையோ கன்னியாகுமரியிலோ நின்றுட்டு ஒரு சைடோடு போயிட்டு அடுத்த சைடு சுற்றி இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணி எண்டு டு எண்டு வந்து சேர்ந்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு நில எல்கையை ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெரிய வேண்டியது 15,200. அங்கே படித்த வேல்யூ 32, 87, 263. அதாவது 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஸோ அப்புறம் நமக்கு எல்கைகள்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் நமக்கு தொட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான், டைரெக்டாக வடக்கில் பார்த்தீங்கன்னா சீனா கூட நேபாளம், அப்புறம் அது கூட பூடான். கிழக்கில் பார்த்தீங்கன்னா வங்காளதேசம், அப்புறம் ஒரு மியான்மார்னு ஒன்று இருக்குது. மொத்தம் எத்தனை நாடுகளுடன் இந்தியா தனது நில எல்கையை பங்கிட்டு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 7 நாடுகள் இருக்கும். ஒன்று பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூடான், வங்காளதேசம், அப்புறம் மியான்மார். ஸோ இப்படி ஒரு 7 நாடுகளுடன் இந்தியா வந்து நில எல்கையை பகிர்ந்து கொள்கிறது. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பூடான் மேப்பெல்லாம் எடுத்து வச்சு படிக்கணும். ஓகேவா? இது படிக்கும்போது மேப்பில் பூடான் எங்கே இருக்குது, வங்காளதேசம் எங்கே இருக்குது, சீனா எங்கே இருக்குது, எவ்வளோ அந்த மேப்பில் பாயிண்ட் பண்ண தெரியணும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் நேபாளம் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேப்பும் கையில் வச்சு நீங்கள் ஜாகிரஃபி படிச்சிங்கன்னா நல்ல மண்டையில் நிற்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துருங்க. நீங்கள் எஸ்எஸ்சி எழுதினாலும் சரி தான், ரயில்வே எழுதினாலும் சரி தான், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்தியா வந்து அதிகபட்சமாக எந்த நாட்டுடன், 7 நாடு இருக்குல்ல, அதில் எந்த நாட்டுடன் அதிகமான தனது எல்கையை பகிர்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்துடன் தான். வங்காளதேசத்தை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு சுற்றி வரும். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் மட்டும் இந்தியா அது கூட பங்கிடுதுன்னு வச்சுக்கிங்கன்னா 4156 கிலோமீட்டர். அவ்வளோத்துக்கு என்ன செய்யலாம், ஒரு எண்டு டு ஒரு எண்டு நீங்கள் சுற்றி வரலாம் அந்த நாட்டுக்குள்ளே. நமக்கு ஒரு எண்டுலேருந்து வங்காளதேச பார்டரில் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம்னா இவ்வளோ எல்கைகளை நீங்கள் சுற்றி வரலாம். ஓகேவா? அப்போ 4156 கிலோமீட்டர் நிலத்துக்கு வங்காளதேசத்துடன் இந்தியா தனது எல்கையை பகிர்ந்துள்ளது. அது தெரிஞ்சு வச்சுருங்க. அதே மாதிரி இது ஒன்று ஹையஸ்ட்டு கேட்பாங்க, ஒன்று லோவஸ்ட்டு கேட்பாங்க. லோவஸ்ட் கிலோமீட்டர் எது கூட பகிர்ந்து உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடன். ஓகே,
ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஆல்ரெடி ஸ்கூல் புக் படித்தவங்களுக்கு இதெல்லாம் திரும்ப ஒரு ரிவிஷன் பார்த்த மாதிரி தான். ஓகேவா. சரி, அப்போது இதில் நீங்கள் தெரிய வேண்டியது இவ்வளோ நேரம் வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 7, 2, 32, 87, 263, 2.4, அப்புறம் ஒரு 15,200, அப்புறம் 4,156, அப்புறம் ஒரு 106. 106ங்கிறது ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா தனது நில எல்கையை எவ்வாறு பகிர்ந்துள்ளது. ஸோ இது எல்லாமே கொஸ்டினில் எப்படி இருக்குன்னா டேஷாக தான் இருக்கும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கரெக்டான வேல்யூ நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். எந்த எக்ஸாமுக்கு? ஒன் டே விட்டு ஒன் டே எக்ஸாமில், சண்டே வரக்கூடிய எக்ஸாமில் ஆப்ஷன் இருக்கும் ஆன்லைனில். ஓகேவா, ரைட். ஸோ ஒரு நாள் டு ஒரு நாள் எழுதுங்க, நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் லைன் பை லைனாக எடுக்க சொல்லியிருக்கிறதுனால 50 கொஸ்டின் வந்துடும், அசால்ட்டாக வருது. ஓகேவா, ரைட். கீ வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா, நான் வந்து கீ வந்து குரூப்பில் போட மாட்டேன். யார் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க மட்டும் கேட்டு கீ வாங்கிக்கலாம். ஓகேவா, ஏன்னா வந்து எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு கீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு மட்டும் தான் கீ. அப்படியும் சார் எனக்கு கீ வேணும்னு நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீ அனுப்பி விட்றேன். எக்ஸாம் எழுதாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. இந்தியாவினுடைய கடல் எல்கைகளை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் லேண்டு, இன்னும் வந்து கடல். ஓகேவா, சி வந்து நம்ம கடல் வந்து கிழக்கில், மேற்கில், அப்புறம் தெற்கில், இந்த மாதிரி நம்ம இந்தியாவை சுற்றி கடல் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அது மட்டுமே ஒரு 6,100 கிலோமீட்டர் இந்தியாவை ஒரு வி ஷேப்பில் இருக்கோம்ல அப்படி. இந்த கடல் எல்கைகள் மட்டுமே எவ்வளோ இருக்கா? 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நீண்ட கடற்கரையை 3 பக்கங்களிலும் இந்தியா கொண்டுள்ளது. ரைட். அது தீவு கூட்டங்கள் சேராத பாயிண்ட் வந்து 6,100. இந்த தீவு கூட்டங்கள்னு ஒரு பாயிண்ட்டு சேர்த்துருப்பாங்க. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்திய தீவு கூட்டங்கள் இருக்குது நிறையா. அந்த தீவு கூட்டங்களையும் நீங்கள் சுற்றி கவர் பண்ணி அளந்து பார்த்தீங்கன்னா 7,516.6. ஸோ இந்த வேல்யூவும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதாவது தீவு கூட்டங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர் கடல் எல்கை. ஸோ இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களையும் சேர்த்து நீங்கள் கடல் எல்கையை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 75,16.6. ஸோ 7,500க்கு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. 7,500, அது 6,100. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பாக் நீர் சந்தி, பால்க் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. பால்க் ஸ்ட்ரைட், பாக் நீர் சந்தி. ஓகேவா, ஓகே, ரைட். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் படித்ததில் உங்களுக்கு தெரியும் 7வது, 2வது, 32, 87, 263, 2.4, ஒரு 15,200 நில எல்கைகள், அப்புறம் ஒரு 7 நாடு இந்தியாவை பார்டரை பங்கிட்டுக் கொள்கிறது. அதிகமாக வந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் 4,156, ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். கடல் எல்கைகள் பார்த்தீங்கன்னா இந்தியா 3 பகுதியிலும் சுற்றி 6,100. வித்தவுட் அது தீவு கூட்டங்களையும் சேர்த்தால் 7,516.6. அப்போ இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிங்கிறது பாக் நீர் சந்தி. ஸோ இவ்வளவும் யாருக்குமே எந்த குழப்பமும் இருக்காது. அப்படியே மைண்டில் செட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவ்வளோ பாயிண்ட்டும் உங்கள் மைண்ட்லேருந்து வாய் வழியாக வெளியே வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் கிளியர், இவ்வளோத்துலேயும் கிளியராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணலைன்னா அடுத்த வாரம் கேட்டால் சொல்ல தெரியாது. ஓகேவா, ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் தான் அதில் ஞாபகம் வரும். ஸோ அப்பப்போ ரிவிஷன் பார்த்துக்கணும். அதுக்காக நான் எப்பவும் ரிவிஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கே ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் இந்தியாவும் உலகம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதில் ரீட் பண்ணி பார்த்துடுங்க. அப்புறம் இந்தியாவினுடைய துணைக்கண்டம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான் இதெல்லாம் பார்த்துட்டோம். இலங்கை மட்டும் நம்மளுடைய துணைக்கண்டத்தில் வரக்கூடிய நாடு. ஓகேவா, இதை வந்து நம்ம இந்தியாவோட டச்சில் இருக்காது, கடலுக்குள்ளே ஒரு தனி நாடாக இருக்குது இலங்கை. அதனால் இந்தியாவை துணைக்கண்டம் சொல்கிறாங்க. ஸோ அமைவிடம், பரப்பளவு, இது முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது. எப்படி அங்கே உள்ள வேல்யூலாம் கிளியராக படித்து வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் டேட்டாஸ் வரும். இந்த டேட்டாவும் நீங்கள் கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த வந்து இந்தியாவினுடைய அட்ச தீர்க்கரேகை பரவல் அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. 8 டிகிரி 4 மினிட் வட அடிச்சம் முதல் அந்த கிராஃபில் போட்டிருப்பாங்க. அச்சம் தீர்க்கம்லாம் குறிச்சிருப்பாங்களே, மேப்பில் 3 பார்க்கலையா? என்ன தான் வரும்.
ஓகே, இந்தியாவில் மேப் வாங்கி பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 8 டிகிரி 4 மினிட். ஓகேவா, இந்தியா வந்து 8 டிகிரி 4 மினிட் வட அச்சம், வட பகுதியிலிருந்து தென்னச்சம் 37 டிகிரி 6 நிமிட் வந்து வட அச்சம் வரை உள்ள கோட்டில் இருக்குது இந்தியாவினுடைய. மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மேப்பில் மார்க் பண்ணிங்கன்னா இந்த டிகிரிலேருந்து இந்த டிகிரி வரைக்கும் அதை அப்படி காணாமல் படிக்கணும். 8.4 படித்தாலும் சரி தான், உங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்குமோ அப்படி படிச்சுங்க. 84 படித்தாலும் சரி தான், 376 படித்தாலும் சரி தான், அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆனால் 8 டிகிரி 4 மினிட், அப்புறம் 37 டிகிரி 6 மினிட், இந்த வேல்யூ மறக்காதுங்க. 8.4 37.6 அப்படி ஞாபகம் வச்சாலும் சரி தான். ரைட். அதே மாதிரி கிழக்கு தீர்க்கம்னு ஒன்று இருக்குது, அது 68 டிகிரி 7 நிமிட். இதை நீங்கள் எங்கேயாவது எழுதி வச்சுருங்க வீட்டில். ஓகேவா, ஜன்னல்லையோ சுவர்லையோ ஏதாவது புத்தகத்தில் அட்டையிலையோ எழுதி வச்சுருங்க கொஞ்ச நாளைக்கு, இல்லைன்னா மறந்து போகும். ஸோ 68 டிகிரி 7 நிமிட் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட் 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் இதனுடைய எல்கை, இந்தியாவினுடைய எல்கை பரவி உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். 8 டிகிரி 4 மினிட் 37.6 இல்லைன்னா 37 டிகிரி 6 மினிட். ஓகேவா, அதே மாதிரி கிழக்கு தீர்க்கம்னு கொடுத்தாங்கன்னா 6 8 ஞாபகம் வச்சுக்கலாம். 68 டிகிரி 7 மினிட். அதே மாதிரி எண்டு பார்த்தீங்கன்னா 97.25 மினிட். சரி, அதே மாதிரி அச்சுத்தீர்க்க பரவல் படி இந்தியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய முழு பகுதியையும் வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் தான் அமைந்திருக்கு. அந்த எர்த்தில் பூமியுடைய அந்த பூகோள ஷேப்பில் எங்கே இருக்குன்னா, இந்தியாவினுடைய பகுதி பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்காக இருக்கும். வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் இந்தியா வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ரைட்டு. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது பாருங்கள், இது அடிக்கடி கொஸ்டினில் இருக்கும். இந்தியாவினுடைய தென்கோடி, நம்ம ஒன்று கன்னியாகுமரி நினைப்போம், அதே மாதிரி தான் தென்கோடி பகுதி வந்து கேட்டிங்கன்னா பிக் மெல்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை. அது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் வரும், இந்தியாவுக்கு கீழே. அந்த தீவு கூட்டங்கள் இருக்குல்ல, அது எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். தீவு கூட்டங்களை தவிர்த்துன்னு கேட்டாங்கன்னா குமரி முனையை சொல்லலாம், குமரி முனை. ஸோ இந்தியாவினுடைய தென்கோடி முனைன்னு கேட்டாங்கன்னா 6 டிகிரி 4 மினிட் உடைய இந்திரா முனை தான் நீங்கள் சொல்லணும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிக் மெல்லியன் இந்திரா முனை. அது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அந்த பாயிண்ட் இருக்குது, இந்திரா முனை. 6 டிகிரி 4 மினிட் அப்படிங்கிற வேல்யூவில் இருக்குது. தீவு கூட்டங்கள் இல்லாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாச்சு, அதாவது இந்திய நிலப்பகுதின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா, தீவு கூட்டங்களையும் தவிர்த்து இந்திய நிலப்பகுதிங்கிற வார்த்தை மட்டும் இருந்துச்சுன்னா குமரி முனையை நீங்கள் சொல்லலாம். வடமுனை வந்து கோல், வடபகுதியில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, கோல் கிடைக்குது. கோல்னா நிலக்கரி, அப்படி ஞாபகம் வச்சு படிங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்திரா முனை எங்கே, இந்திரா கோல் எங்கேன்னு தெரியாமல் போயிடும். கோல்ங்கிற நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது வந்து அந்த கல்கத்தா அந்த மாதிரி வங்காளம் அந்த பகுதிகளெலாம் கிடைக்கும். ஸோ வந்து வடபகுதி இந்திரா கோல் அப்படி ஞாபகம் வச்சுருங்க, தென்பகுதி இந்திரா முனை. ஸோ இதை ஞாபகம் வச்சுடுங்க. அப்புறம் இந்தியாவினுடைய அந்த மேப்பில் மேலேருந்து கீழே டாப் டு பாட்டம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 3214 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கலாம். 321 ரிவல்ஸில் படிக்கணும். 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், இல்லைனா 3210 கூட நீங்கள் படித்து வச்சுக்கலாம். அப்ராக்சிமேஷன் வேல்யூ ரிவல்ஸில் படித்தீங்கன்னா 3210. இந்தியாவினுடைய வடக்கு தெற்கு அந்த நீளப்பகுதியை பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து 3210 படித்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. துல்லியமாக படிச்சிங்கன்னா 3214 கிலோமீட்டர். அதே மாதிரி அது எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் டு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3214. அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டுக்கு கேட்பாங்க. லெஃப்ட் டு ரைட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு எங்கேருந்து எங்கே அளப்பாங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஜராத் தான் எண்டு. அந்த குஜராத்தில் இருக்க ரான் ஆஃப் கட்ச் அந்த பகுதி தான் கடைசியாக இருக்கக்கூடிய. அதிலிருந்து கிழக்கு பகுதியில் எங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எண்டு பகுதி பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் கிபித்துன்னு சொல்லுவாங்க. கிபித் அருணாச்சல பகுதியில் இருக்கக்கூடிய பேருக்கு வந்து கிபித்துன்னு சொல்லுவாங்க. கிபித் லெஃப்ட் சைடில் ரான் ஆஃப் கட்ச், அருணாச்சல் பிரதேசத்தில் கிபித். இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2933. ஸோ கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லென்த் இருக்குது. ஸோ அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 டிகிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில், நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்க. ட்ராபிக் கேன்சர், அதாவது 23 டிகிரி வட அட்சமான கடகரேகை இந்தியாவினுடைய
மையமாக போகும். இந்தியாவை வந்து வடபகுதி தென்பகுதி அப்படின்னு பிரிக்கக்கூடிய கோடு எதுன்னு கேட்டிங்கன்னா 23.5 டிகிரி ஞாபகம் வச்சுடுங்க. அதாவது வெப்பமண்டலம் மித வெப்பமண்டலமாக இந்தியாவை வந்து 2 பெரும் பிரிவுகளாக இது பிரிக்கும். 23.5 டிகிரி கடகரேகை கோடு. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது செக்ஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா 8 டிகிரி 4 மினிட்டு, ஒரு 37 டிகிரி 6 மினிட்டு, அப்புறம் ஒரு 68 டிகிரி 7 மினிட்டு, ஒரு 97 டிகிரி 25 மினிட். ஓகேவா? அப்புறம் இந்தியா வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். தென்கோடி பகுதி வந்து இந்திரா முனை 6 டிகிரி 45 மினிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்குது. நிலப்பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா குமரி முனைன்னு சொல்லுவாங்க. இந்திரா கோல் வந்து வடபகுதி. ஓகேவா? ரைட்ஸ். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3210 அல்லது 3214 படிக்க சொன்னேன். ரான் ஆஃப் கட்சிலேருந்து கிபித்து வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தோம். இந்தியா அப்புறம் வந்து ஒரு ட்ராபிக் கேன்சர், அதாவது கடகரேகை இந்தியாவை வந்து 2 பகுதிகளாக பிரிக்கும். 23.5 டிகிரி 23 டிகிரி 30 மினிட்ஸ். அப்புறம் இந்தியாவினுடைய மொத்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 28 + 8. சில இடங்களில் 28-9ன்னு போட்டிருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 28-8 தான். இந்தியாவினுடைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28. அப்புறம் யூனியன் பகுதி பார்த்தீங்கன்னா 8. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது இந்தியா மேப்பில் இப்படி கிராஸ் கோடு போயிட்டே இருக்குது. மேப்பு கோடு இப்படி எத்தனை கோடு போகுதுன்னு கேட்டிங்கன்னா 30 தீர்க்க கோடுகள் போகுது. மேலேருந்து கீழே வெட்டிட்டு போகக்கூடியதான் தீர்க்க கோடுகள். இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கிராஸ் பண்ணிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30. 29 புள்ளி துல்லியமாக ஏதோ சம்திங் வரும். அதை வந்து அப்ராக்சிமேஷன் வேல்யூவாக 13 போட்டிருப்பாங்க. 30 தீர்க்க கோடுகள் இந்தியாவை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் டிஸ்டன்ஸ் நமக்கு டைமில் டிஃப்ரெண்ட் வரும் பார்த்துருங்க, மேற்கும் கிழக்குக்கும். சூரியன் ஃபஸ்ட்டு எங்கே உதிக்கும்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் உதிச்சிடும். அப்புறம் 2 மணிக்கூர் கழித்து தான் குஜராத்தில் வந்து அந்த சூரியன் உதித்த மாதிரி தெரியும். ஸோ 2 மணி நேரம் முன்னதாகவே எங்கே உதிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசத்தில். ஸோ இந்த டைம் இதை வந்து தவிர்ப்பதற்காக தான் இந்தியாவினுடைய மத்திய தீர்க்கரையான 82.5 டிகிரி ஞாபகம் வச்சிடணும். அங்கே எப்படி 23 ஞாபகம் வச்சிங்களோ அதே மாதிரி 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையின் தலைநேரம் இந்தியாவினுடைய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவினுடைய திட்ட நேரம் எங்கே போகிறதுன்னு கேட்பாங்க. அந்த கோடு எங்கே போகுதுன்னு கேட்பாங்க. அந்த 82.5 டிகிரி கோடு எங்கே போகுதுன்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் வழியாக போகும், மிர்சாபூர். அதாவது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட இந்தியாவில் இருக்குன்னா நீங்கள் நிறைய முந்தி கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் 5:30 போடுவீங்க, செல்லில் செட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் 5:30 டைம் இது வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இந்த திட்ட நேரம். கிரீன்விச் திட்ட நேரத்தை விட இந்தியா வந்து 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே இருக்கும். ஸோ இந்த டைம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, 5 மணி நேரம் 30 நிமிடம். ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்தியாவினுடைய திட்ட நேர தீர்க்கரேகை எந்த பகுதி வழியாக இந்தியாவின் செல்கிறதுன்னு கேட்பாங்க. மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. லாஸ்ட் பாயிண்ட்டு இது. ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரம் இந்த புத்தகம் எழுதும் பொழுது அமராவதி நகர். ஆந்திர பிரதேச மறு சீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரைக்கும் தான் ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களினுடைய தலைநகரமாக இருக்கும். 2னுடைய தலைநகரமாக இந்த ஹைதராபாத் இருந்துச்சு 2024 வரைக்கும் தான். ஓகேவா? ரைட். இப்போ நீங்கள் கரண்டு அதனுடைய தலைநகரம் என்னென்னு பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி இவ்வளோ தான். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு இவ்வளோ தான். ஈஸியாக நீங்கள் வந்து என்ன ஒருக்கா ரீட் பண்ணிங்கன்னா நாளைக்குள்ள ஜாகிரஃபி டெஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ஈஸியாக போட்டுருவீங்க, ஃபுல் போட்டுருவீங்க. ஓகேவா? கிளியராக படிக்கிறதுக்காகத்தான் விட்டுருங்க. ஏன்னா நமக்கு இந்த 1.2ங்கிறது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக படிக்கணும். இமயமலையை பற்றி படிக்க வேண்டியது இருக்கும். இமயமலையை பற்றி படிக்க வேண்டியது வரும். அப்புறம் இமயமலையின் முக்கியத்துவம் அடுத்த டாப்பிக்கில். வடபெரும் சமவெளிகள் பற்றி படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் டெல்டா, அப்புறம் தராய் மண்டலங்கள். ஸோ இதெல்லாம் அடுத்த கிளாஸில் தான் பார்க்க முடியும். அப்புறம் சமவெளிகள், பீடபூமிகள் ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், தீவுகள், அந்தமான் எல்லாமே வந்துடும். ஆறுகள் எல்லாமே வாரதுனால அந்த 1.1 மட்டும் தனியாக வச்சுருக்கோம். 1.2க்கு மட்டுமே 2 கிளாஸ் போட வேண்டிய 2 எக்ஸாம் போட வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக படிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போகிறோம். 10ஆம் கிளாஸ் வந்து சூப்பராக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். பேசிக்கே அதில் தான் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸும் 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் புத்தகங்களில் கவர் ஆகும்.
கொஞ்சம் தான் 11th 12th போவாங்க, அப்புறம் கொஞ்சம் வெளியே போவாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டியது வந்து குரூப் 4க்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா இந்த புத்தகத்தில் லைன் பை லைனாக படிச்சிட வேண்டியது, ஒரு லைனை மறக்கக்கூடாது. சரிப்பா, அப்போ இன்றைக்கி இதை விட்டுறேன். இதை ஜாகிரஃபியை முடிச்சுக்கிட்டு அடுத்த மிஸ்ஸிங் நம்பர் கொஞ்சம் பார்ப்போம். மிஸ்ஸிங் நம்பர் பேசிக் சொல்லி தரேன். ப்ராப்ளம் வந்து அந்த பிடிஎஃப்பில் இருக்கிறதே போட்டு பாருங்கள். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பருக்கு என்ன தெரியணும்னா, மிஸ்ஸிங் நம்பர் அப்படிங்கிற ஒரு இதை கான்செப்ட்டுக்குள்ளே போகிறீங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர் வேல்யூ வந்து படித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு கணக்கை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் பக்கத்துலேயோ கொஞ்சம் கூடுதலாகவோ இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஏதோ க்யூபு சீரீஸில் இந்த கணக்கு போகுங்கிறத உங்கள் மண்டை வந்து உங்கள் மைண்டை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர் அட்லீஸ்ட் ஒரு 20 நம்பர்ஸுக்கு படித்து, 20 நம்பர் கூட வேண்டாம், க்யூப் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நம்பருக்காவது படித்து வச்சுருங்க. 15 16 நம்பர் வரைக்கும் படித்து வச்சுட்டா பெட்டர். எல்லோரும் முடியும்னா ஒரு 20 நம்பருக்கு படித்து வச்சுடுங்க, ஓகேவா? அதேமாதிரி ஸ்கொயர் நம்பருக்கும் ஒரு 20 ஒரு 25 நம்பர் அந்த அளவுக்கு ஒரு இங்கே கொடுத்துருக்க அளவுக்காவது அட்லீஸ்ட் படித்து வச்சுக்கிடுங்க. ஓகே, அடுத்தது ஸோ அதுதான் க்யூப் நம்பர், பவர் 4 நம்பர், 4 பவர் 5 நம்பர். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கணக்கு புரியும். ஸோ மாடல் 1 இது வந்து மாலை மாடல்னு சொல்லுவாங்க, மாலை மாடல். அதுதான் கேப் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கணக்கை வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கணக்கை கொடுத்தோடனே உங்களுக்கு எந்த பெரிய கணக்காக இருக்கட்டும் ஒன்றுமே ஐடியா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இதனுடைய டிஃபரன்ஸை பார்க்கணும், கழித்து பார்க்கணும். 2 நம்பருக்கும் எவ்வளோ கேப்பு போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சில நம்பர் கரெக்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு குரூப் 1ல் கேட்ட கொஸ்டினா. ஸோ இப்போ இது கூட கேப் பாருங்கள், இது 3க்கு அடுத்தது 9, 12க்கும் 3க்கும் கேப் பார்த்தீங்கன்னா 9. அப்புறம் 12க்கும் 27க்கும் கழித்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து ஒரு 12 அடித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு 15 கிடைக்கும். ஸோ இதில் 15 வருது, அடுத்தது 21 வருது, அடுத்தது கழித்து பார்த்தீங்கன்னா 27 வருது, ஸோ அடுத்தது 33 வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கழித்து பார்க்க வேண்டியது இதுதான். ஒரு நம்பர் எடுத்தாலே இந்த சீரீஸ் இந்த மாடலில் கழித்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் கிடைக்கலாம். 9க்கு அடுத்தது 15 பேருக்கு, 15க்கு அடுத்தது 21 வந்திருக்கு, 21க்கு அடுத்தது 27 பேருக்கு. ஸோ 9 6 15 அடுத்த மாலை, 15 6 21, 21 6 27, 27 6 33, 33 6 39. ஸோ அப்போ அடுத்த நம்பர் இது கூட எதை கூட்டணும், 39 கூட்டணும். 108 கூட 39 கூட்டினா 147. ஓகேவா? இப்படி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கேப் சீரீஸை நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இது ஒரு பேசிக் மாடல். வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சி அது நீங்கள் போட்டு பார்த்தாலே இது ஒரு மாடலாக வரும், ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தா ஒன்றும் புரியாது, 2-3 கணக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். சரி, ஸோ கணக்கு வேணால் எழுதி வச்சுடுங்க ரைட்டாக. ஸோ அடுத்த கணக்கு 56, 112, 162, இடையில ஒரு நம்பர் மிஸ்ஸிங் ஆகிடுது, ஓகேவா? 56, 112, 162, அப்புறம் ஒரு நம்பர் மிஸ்ஸிங், அப்புறம் 244, 276. ஸோ ஒவ்வொரு கணக்காக போட்டு சால்வ் பண்ணிட்டுருக்கு, டைம் இல்லைங்க. சொல்யூஷனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பயிற்சிக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் தந்துருந்தேன் வித் சொல்யூஷனோட. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு நோட்டு போட்டு டெய்லி ஒரு 5 கணக்கு 6 கணக்கு செஞ்சு ஒரு 10 கணக்காவது செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இந்த மிஸ்ஸிங் நம்பர் வரும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், மிஸ்ஸிங் நம்பர் இல்லாத கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் இருக்காது. இப்போ நமக்கு 10 கொஸ்டின் வந்து ரீசனிங் வைக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு டாப்பிக்காக இருக்கும் மிஸ்ஸிங் நம்பர். அப்புறம் கோடிங் டீகோடிங்கில் அது ஒரு கணக்கு இருக்கும், அப்புறம் டைஸ் இருக்கும், இந்த மாதிரி வரும். நம்ம ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பாருங்கள். இது கேப் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு நான் கேப் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். 56லேருந்து 112 கழிக்கும்போது 56, அப்புறம் 112லேருந்து 162 கழிச்சு பாருங்கள் 50. ஸோ அடுத்தது விட்டுருங்க. உங்களுக்கு அடுத்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 32 மிஸ்ஸிங் நம்பர் வருது கழித்து பார்க்கும்போது. ஸோ இந்த 2 நம்பரும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6 வருது. கடைசி நம்பர் இந்த 38 32 பார்க்கும்போது ஒரு 6 வருது. ஸோ அப்போ எல்லாமே கேப்பு என்ன போயிட்டுருக்குன்னா 6 6 போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். 56 அடுத்து 50,
அப்புறம் ஒரு 6 குறைச்சி 44 பேருக்கு. அப்போ அடுத்த நம்பரும் கண்டிப்பாக 6 குறைச்சி போயிட்டு தான் இருக்கும் 38. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நீங்கள் இது கூட ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன இருக்குது? 162 கூட 44, 112 கூட 50 கூட்டி 162 போட்டாங்க. அப்போ 162 கூட 44 கூட்டி 206 போட்டிருக்கிறாங்க. 206 கூட இந்த 38 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 244 வரும். 244 கூட அந்த 32 கூட்டிங்கன்னா 276 வரும். ஸோ இது வந்து மாலை மாடல்னு வச்சுக்கோங்க. மாலையாக போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் எந்த கணக்கு எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அது மாலை மாடலில் போயிட்டுருக்கான்னு பாருங்கள். ஸோ அடுத்து என்ன வந்துட்டு நம்பரை பார்த்தாலே தெரியுது, பல்காக போயிட்டுருக்கு. 0, 133, அப்படியே பார்த்தா திடீர்னு 14, 64, அப்படியே பார்த்தீங்கன்னா 63, 77. கண்டிப்பாக ஏதோ ஒரு க்யூபோ ஸ்கொயரோ அந்த மாதிரி தான் போகுது. அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதில் மாலையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இது கழிச்சிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் உங்களுக்கு 0 கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது நம்பர் கேப் விட்டு வச்சுட்டாங்க. அப்போ திடீர்னு 133 பேருக்கு 133, 14, 64 பேருக்கு எனக்கு பார்த்தா எனக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா க்யூப் நம்பர் இதுக்கு ரிலேட்டட் பக்கத்தில் என்ன க்யூப் நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம், இல்லை பக்கத்தில் என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0க்கு க்யூப் எடுத்தாலும் 0 தான் வரும், ஸ்கொயர் எடுத்தாலும் 0 தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ 0 அப்படி விட்டுட்டு அடுத்த நம்பரை டேஷ் போட்டு விட்டுட்டாங்க, அப்படி இருக்கட்டும். இது ரெண்டாம் நமக்கு குழப்பம் தான். அப்படி ஒரு தெளிவு நீங்கள் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்கொயரோ க்யூபோ தான் போகுது. க்யூபாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா பெரிய நம்பராக போய்ட்டுருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்யூப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 க்யூப் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 125 வரும். ஓகேவா? 5 க்யூப் 125. அப்போது அந்த 125 கூட இதில் என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 125 கூட ஒரு 6 எதா மாறுது? வித்தியாசம் வந்து 6. 125 6 தானே? 6 7 133. ஸோ 133 125 8. ஸோ அதுக்கு அடுத்த க்யூப் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 க்யூப். 11 க்யூபுக்கு தான் இந்த 14, 64 பக்கத்தில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்த நம்பர் க்யூபாக இருந்துச்சுன்னா எங்கே இருக்குது பாருங்கள். 10 க்யூப்னாலே 1000 வந்துட்டு. 11 க்யூப்னா அடுத்தது 13, 31 தான். 12 க்யூப்னா 1700 சம்திங் போயிருது. ஸோ வந்து 11 க்யூப்புங்கிறது ஒரு 1400, 1300ங்கிற வேல்யூ கொடுத்தாச்சுனாலே நீங்கள் 11 க்யூப்பை தான் அசம்ஷனில் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிடச்ச 133 இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? கண்டுபிடிச்சி அதுக்கு முந்தின நம்பரை ஆட் பண்ணுறாங்க. அப்போது 1331 ஆல்ரெடி நம்ம பார்த்த கணக்கில் ஒரு 8 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இங்கே 8 ஆட் பண்ணால் தான் 125 கூட 8 ஆட் பண்ணால் தான் 133 வரும். 133 1331 கூட ஆட் பண்ணிங்கன்னா 133 4 6 4 1464 வரும். புரிஞ்சுது தானே? ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் குழப்பமான கணக்கு போல் இருந்திருக்கும். ஸோ இங்கே 2 க்யூப் வேல்யூவை நீங்கள் எடுத்து இதில் போட்டிருக்கிறாங்க. 0 ஆட் பண்ணாலும் 8 கூட ஆட் பண்ணால் 8 தான் வரும். அப்புறம் அது கிடைக்கக்கூடிய 8 அடுத்த வேல்யூ க்யூப் எடுத்து 2 க்யூப், அடுத்தது 5 க்யூப் வேல்யூவாக இருந்திருக்கு. அப்புறம் 5 க்யூப்பு கூட 6 க்யூப், எல்லாத்துக்கும் வித்தியாசம். இது வந்து 2 க்யூப்புக்கு அடுத்தது 5 க்யூப் ஆகிருக்கு 2. அப்போ இதில் ஒரு 3 வித்தியாசம் வந்திருக்கு. அது எப்படி வந்துட்டு போட்டு பிரச்சனை இல்லை, நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் 5 க்யூப்புக்கு அடுத்தது கேப்பு பார்த்தீங்கன்னா 6, 5 6 11 க்யூப் போயிட்டாங்க. பதினொன்று கூட 6 கூட்டியிருக்காங்க, அடுத்தது 17 க்யூப். ஸோ அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம முதல் நம்பர் இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், திரும்பியும் 4 12 76. திடீர்னு நம்பர் பெருசாக போகுது, திடீர்னு குறைஞ்ச நம்பர் திடீர்னு எதாக மாறுது, பெரிய நம்பராக மாறுது.
அப்போ இங்கேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராசஸ் என்ன தான் இருந்திருக்கு, க்யூப் சீரிஸ் போகுது. ஸோ அப்போ நீங்கள் எதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கேப்பை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் கேப் வந்து 8, திடீர்னு 8 எதாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 64 மாறுது. 64 திடீர்னு கேப் பார்த்து இதுக்கு அடுத்த நம்பர் கேப் பார்த்தீங்கன்னா 216 மாறுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 512 மாறுது. ஸோ அடுத்தது உங்களுக்கு கேப் நம்பர் ஒரு டேஷில் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்க்கணுன்னா 8 வரணுன்னா க்யூபில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 க்யூப் தான் 8. ஸோ அவரே கரெக்டாக போய்ட்டுருக்கு. 4 க்யூப்னா 4 16, 16 4 64, 6 36, 36 6 பிறகுனா 216. ஸோ கரெக்டாக போய்ட்டுருக்கு. 2 4 6. அப்போ அடுத்து என்ன தான் வரும், 8 க்யூப் 512. அப்புறம் அடுத்து 8க்கு அடுத்து என்ன க்யூப் தான் வரும், 10 க்யூப் தான் வரும், 1000. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம். அடுத்து வரைக்கும் இதில் ஒரு ஃபிபனோசி சீரீஸ்னு ஒன்று வரும். அது எங்கே எனக்கு. ஸோ இதுவும் ஈஸி தான், இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்க. அதனால தான் க்யூப் நம்பர் படிக்க சொன்னேன். 1331 729. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் க்யூப் நம்பரில் போயிட்டுருக்கு சீரீஸ் குறைஞ்சி. அப்புறம் அடுத்து என்ன தான் வரும், 11 க்யூப் 9 க்யூப் 7 க்யூப் 5 க்யூப். அடுத்து என்ன தான் வரும், 3 க்யூப் தான். 3க்குனா 27 தான் வரும். ஓகேவா, இதெல்லாம் ஈஸியான கணக்கு. ஸோ நமக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு க்யூப் நம்பர் பார்த்தோன்னே டக்குன்னு அடிக்க தெரியணும். இது வந்து 13 31ங்கிறது 11 க்யூப் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக அடிச்சிருவீங்க. பாயிண்ட்லேயே இருக்குது. இது மாலை எத்தனை மாலை வந்திருக்கு பாருங்கள், ஏகப்பட்ட மாலை வந்திருக்கு. ஸோ சிலவங்க அதிலோட நிறுத்திடுவாங்க. அப்படி கிடையாது, எண்டு வரைக்கும் பார்க்கணும். ஈக்குவலான நம்பர் வரைக்கும் மாலை கண்டு சிலதுக்கு வந்து ஆன்சர் டப்புன்னு கிடச்சிரும். ஸோ இது கேப் 6, அடுத்த கேப் 18, அடுத்தது 36, அப்புறம் கேப் 60. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய அளவில் வேரி ஆகலை, க்யூப்லலாம் போகலை. சின்ன சின்ன டபுள் அந்த மாதிரி ட்ரிபிள் அந்த மாதிரி தான் வேல்யூ போயிருக்கு. ஸோ கூட இருக்க கண்டுபிடிங்க. கேப் 12, திரும்ப 18, திரும்ப 24, அடுத்து 30 36 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு 6 வித்தியாசத்தில் போயிட்டுருக்கு. அப்போ 36க்கு அடுத்தது வந்து என்ன தான் வரும்னா 42 அந்த மாதிரி. ஸோ 30க்கு அடுத்து 36. இந்த ரெண்டு வேல்யூவும் கூட்டி இங்கே போடுவீங்க. 90 36 126. அடுத்து இந்த 210 கூட 126 கூட்டி 336. ஸோ செஞ்சு பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேவா, பகா எண் வச்சு சில டைமில் கேட்டிருப்பாங்க, கான்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸை வச்சு. ஸோ நம்ம என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருப்போம், காத்தா கடைசியாக அது பார்த்தா பகா எண்ணாக இருந்திருக்கும். 11, அடுத்து 13. நமக்கு பகா எண் தெரியும்ல, ஒன்று பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, ப்ரைம் நம்பரும் இல்லை, நான் ப்ரைம் கிடையாது. அப்போ இந்த சீரீஸ் நீங்கள் காணாமல் படித்து வச்சுருக்கணும். அதாவது இது பெரிய வித்தவனம் கிடையாது, வேறு வாய்ப்பாடு அதுக்கு வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 4ங்கிறதுக்கு 2 வாய்ப்பாடு வரும். 2ஆம் வாய்ப்பாடும் யூஸ் பண்ணிக்கலாம், 4ஆம் வாய்ப்பாடும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து அந்த பகா எண்ணுக்குள்ளே வராது. 5ங்கிறது ஓகே, 1ம் 5ம் தான் வரும். ஸோ வந்து 1ஆம் வாய்ப்பாடும் 5ஆம் வாய்ப்பாடும் தான். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா 11 இருக்கும், அடுத்து 13 இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் கேப் அதிகமாக போயிட்டு 17 போயிட்டு அப்புறம் 19 போயிட்டு. நீங்கள் இதுக்கு கேப்பெல்லாம் கண்டுபிடிச்சி ஸ்கொயரு கியூப் எல்லாம் போட்டு பார்த்தாலும் இது வராது. கடைசியாக பார்த்தா அது என்னதான் தான் இருந்திருக்கும், பகா எண் சீரீஸாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்து என்ன ஒன்று இருக்குமே, ஃபிபனோசி சீரீஸ்னு ஒன்று உண்டு. எங்கே இருக்குது ஃபிபனோசி 257? கூட்டி எழுதும் தொடர், இதுதான் கேட்பாங்க அடிக்கடி. ஸோ இது வந்து பார்த்தாலே நமக்கு டப்புன்னு தெரியாமல் இருப்பீங்க சிலவங்க. என்னென்னா மொதல் வேல்யூ 2ஆவது வேல்யூ கூட்டி 3ஆவது வேல்யூ, அடுத்த 2ஐயும் கூட்டி அடுத்த வேல்யூ, இந்த 2 வேல்யூவும் கூட்டி அடுத்து 3 5 கூட்டினா 8, அப்புறம் 5 8ஐயும் கூட்டி அடுத்த நம்பர் 13, 13 8ஐயும் கூட்டி 21 போட்டிருப்பாங்க, அப்புறம் 13 21ஐயும் கூட்டி அடுத்த நம்பராக போட்டிருப்பாங்க. இதுதான் ஃபிபனோசி சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட்டி எழுதும் தொடர். ஸோ இது நீங்கள் நிறைய மாடல் கணக்கு சால்வ் பண்ண நிறைய மாடலில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த ஐடியாவில் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ நமக்கு ஆன்சரும் இதுதான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. பின்ன நம்ம ஒவ்வொரு மாடலாக ட்ரை பண்ணி பார்த்து தான் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சில டைம் ஈஸியாக கட்டுருவாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம ஒரு மாலை மாடல் அந்த மாலை போட்டு பார்த்தாச்சுனாலே தெரிஞ்சிடும். அந்த கேப்பாக கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சில டைம் வந்து இந்த மாதிரி கியூப் ஸ்கொயர் கணக்காக இருந்தால் கூட சிலவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2 ஆட் பண்ணியிருப்பாங்க, அடுத்ததில் 2 மைனஸ் பண்ணியிருப்பாங்க, திரும்ப 2 ஆட் பண்ணியிருப்பாங்க, திரும்ப 2 மைனஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க.
சில நேரம் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, சில ஒரு வேல்யூவை வரிசையாக ஒரு வேல்யூவை கொண்டு பெருக்கியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது நம்ம 10 கணக்கு பார்த்தாலும் இதில் வந்து பொறுத்தே கிடையாது. சும்மா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தந்துருக்கிறேன். நீங்கள் அவ்வளோ பிடிஎஃப் நான் ஒரு பிடிஎஃப் சால்வ் பண்ணி ஒரு பிடிஎஃப் சொல்யூஷனோட கொடுத்துருந்தேன். ஸோ அதில் இருக்க கணக்கை நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பார்த்தாலே போதும். அதில் ஒரு 100க்கு மேலே கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவ்வளோவும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு 10 கணக்கு வச்சு சால்வ் பண்ணிட்டாலே மிஸ்ஸிங் நம்பரில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த நல்லா படிக்கிறவங்களும் அந்த மிஸ்ஸிங் நம்பரில் விட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப டைம் இருக்காதா, நீங்கள் ஒவ்வொரு மாடலாக யோசிச்சு பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. 2 தடவை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, வரலன்னா விட்டு போயிடணும். நம்ம மைண்ட் அதுக்குள்ளே போகலை, அந்த கணக்குக்குள்ளே வேறு கணக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக அதுக்குள்ளே வரணும். ஓகேவா? ஸோ அதனால் என்னென்ன மாடல்லாம் உண்டுங்கிறத ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸ்கொயர் நம்பரா, க்யூப் நம்பரா, இல்லைனா பகா எண் மாடல் இருக்கா, பகு எண்ணில் இருக்கா, அல்லது ஃபிபனோசி சீரீஸில் பண்ணியிருக்காங்களா, அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம் வச்சு அடிச்சிருங்க. சரி, இப்போ நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் இருக்குது, குரூப்பில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நோட்டு போட்டு அழகாக எழுதி பார்த்துருங்க. சரிப்பா, நாளைக்கு எல்லோரும் எக்ஸாம் போடுங்க. கொஸ்டின் காலையில் ஒரு 10:30 11 மணிக்குள்ளே வந்துடும். சரி, பாய்.